எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீ வந்து அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவன் இங்கே இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரம் வந்துட்டு நீ ஒன்று எனக்காக ஹாப்பியாக இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இருக்க வேண்டியது அவசியம், இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அவசியமாக இருக்கணும் அப்படின்ற இடத்துல வந்து நீட் டு பி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, நீட் டு பி அப்படின்னா அவசியம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதே அவசியம் இல்லை, நீ இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற இடத்துல வந்து ஒன்று டோன்ட் நீட் டு பின்னு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா டசன்ட் நீட் டு பி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் இதை வந்து இது நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, டன். யூ நீட் டு பி க்ளீன் அப்படின்னா நீ சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீ அப்படின்ற இடத்துல யூ யூஸ் பண்ணியாச்சு. இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்ற இடத்துல நம்ம நீட் டு பி அப்படின்னு யூஸ் பண்ணியாச்சு. ஸோ யூ நீட் டு பி எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். அப்போ க்ளீன். ஸோ யூ நீட் டு பி க்ளீன். உனக்கே உடம்பு சரியில்லை, நீ சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லும்போது யூ நீட் டு பி க்ளீன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது ஷி நீட்ஸ் டு பி குவைட். ஸோ ஏதாவது சண்டை நடக்கும்போது வந்து ரொம்ப எகிரி பேசுவாங்க. ஸோ அப்போ சொல்லுவோம் அவள் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம், இல்லைன்னா அவள் பெரிய பிரச்சனையை சந்திப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸோ அவள் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்ற பொழுது ஷி நீட்ஸ் டு பி குவைட். இங்கே ஏன் நான் நீட் கூட எஸ் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா, அதாவது ஹீ ஷீ இட்டு சிங்குலர் நேம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வேர்பு கூட எஸ்ஆர்எஸ் சேர்ப்போம் இல்லையா? ஸோ அதனால் இங்கே ஷீ நீட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஐவி உதய் வந்தால் வேர்பு கூட எஸ்ஆர்எஸ் சேர்க்க மாட்டோம், அதனால யூ நீட் அப்படின்னு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஷீ நீட்ஸ் டு பி, அவள் இருக்க வேண்டியது. எப்படி இருக்க வேண்டியது அவசியம்? குவைட்டாக இருக்க வேண்டியது, அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஷி நீட்ஸ் டு பி குவைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என் அம்மா இங்கே இருக்க வேண்டியது அவசியம், எனக்கு ரொம்ப மைண்ட் வந்து சரியில்லை, என் அம்மா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது மை மதர் நீட்ஸ் டு பி ஹியர். இங்கே இருக்க வேண்டியது அவசியம். என் அம்மா அங்கே இருக்க வேண்டியது அவசியம், அங்கே ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு, என் அம்மா அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மை மதர் நீட்ஸ் டு பி தேர் அப்படின்னு சொல்லுவோம். தேர்னா அங்கே. அடுத்தது மீனா, இதே வந்து இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லும்பொழுது அவசியம் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம நீட் யூஸ் பண்ணோம். இதே வந்து டோன்ட் நீட் டசன்ட் நீட் சொன்னோம் இல்லையா? அவசியம் இல்லை அப்படின்ற இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னு. ஸோ டோன்ட் எங்கே யூஸ் பண்ணோம், டசன்ட் எங்கே யூஸ் பண்ணோம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஐவி உதே வந்தால் டோன்ட் யூஸ் பண்ணோம், ஹீ ஷீ இட்டு சிங்குலர் நேம் வந்துச்சுன்னா டசன்ட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு. அப்போது மீனா டசன்ட் நீட் டு பி ஹாப்பி. மீனா ஒன்றும் ஹாப்பியாக இருக்கணும் அவசியம் இல்லை, மீனா ஒன்றும் எனக்காக ஹாப்பியாக இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல மீனா டசன்ட் நீட் டு பி ஹாப்பி. ஹாப்பியாக இருக்கணும், மீனா ஹாப்பியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து தே டோன்ட் நீட் டு பி தேர். இந்த இடத்துல தே வந்துருச்சு. ஐவி உதய் வந்தால் வந்து என்ன யூஸ் பண்ணணும், நம்ம டோன்ட் யூஸ் பண்ணோம். அப்போ இங்கே தே வந்துருச்சு, அதனால் நம்ம இங்கே டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். தே டோன்ட் நீட் டு பி தேர். அவர்கள் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஐ டோன்ட் நீட் டு பி அட் ஆஃபீஸ். நான் ஆஃபீஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது ஐ டோன்ட் நீட் டு பி அட் ஆஃபீஸ். இங்கே ஐ வந்துருச்சு, ஆனால் நம்ம இங்கே டோன்ட் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வி டோன்ட் நீட் டு பி எ டாக்டர். இப்போது யாருக்காவது அடிபட்டுருச்சு, நம்ம போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்துட்டு சில பேர் வந்து இல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீ ஒன்றும் டாக்டர் கிடையாது, இல்லை நீ எதுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது இதை பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் டாக்டராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வி டோன்ட் நீட் டு பி எ டாக்டர். நாங்கள் வந்து டாக்டராக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் நீட் டு பி எ டாக்டர். நான் அதுக்கு இதை பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் டாக்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ டோன்ட் நீட் டு பி எ டாக்டர். நான் மருத்துவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி டோன்ட் நீட் டு பி எ டாக்டர்னா நாங்கள் மருத்துவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அவன் கோபமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த விஷயத்துக்குலாம் அவன் கோபமாக இருக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போது இந்த சென்டென்ஸை வந்து இந்த ஃபார்மேட்டில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். நீ ஹாப்பியாக இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது, நீ ஹாப்பியாக இருக்க வேண்டியது அவசியம். இதையும் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து சொல்லுவோம். என் அப்பா வீட்டில் அவசியம் இருக்கணும், என் அப்பா வீட்டில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இருக்கணும் இருக்க வேண்டியதெல்லாம் சேம் தான். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.